சுத்தமா புரியலடா. ஒரு ஸ்கூல்ல இது இருக்க கூடாதாடா? சொல்லு நீ ஐ லவ் யூ நீ பனியோ இது மலையொன்றால் போரா. விஜய் விஷாலும் ஜெஃப்ரியும் சௌந்தர்யா வாய்ஸில் மெமிக்ரி பண்ணி பாய்ஸ் டீமுக்குள்ளே நைட் டைமில் ஒரு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா சௌந்தர்யா பாடுற மாதிரியே 2 பேரும் அந்த வாய்ஸை வச்சுட்டு ட்ரை பண்ணுறாங்க. அவங்க பேசுகிற மாதிரியே பண்ணி காமிக்கிறாங்க. சாச்சனா அந்த பக்கம் பார்டரில் இருந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சாச்சனாட்ட சௌந்தர்யா அப்படிலாம் பேசுவாங்களோ அது மாதிரிலாம் பண்ணி காமிக்கிறாங்க. சாச்சனா உடனே சூப்பர் சூப்பர் அப்படிங்குது. இந்த பக்கம் அன்ஷிதா இருக்கிறாங்க ரூம்குள்ளே, எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து நைட் டைமில் ஒரு ஃபன்னாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த சௌந்தர்யாவும் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க குரலை வச்சு பண்ணுறது ஓகே. ஏன்னா அவங்க வந்து கடந்து வந்த பாதையில் வந்து அந்த குரலால் தான் தனிமையில் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ஸ்டோரி சொல்லியிருந்துருக்காங்க. இப்போ அந்த குரலை வச்சே வந்து அவங்க இருந்த இடத்துல பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்க இல்லாமல் அவங்க வாய்ஸை வந்து மெமிக்ரி பண்ணுறேங்கிற பேரில் கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு கோடி மக்கள் பார்க்குற ஒரு ஷோங்கிறதுனால இதில் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.